பஸ்கா திருநாளுக்காக மேல்மாடி அறை தயாராகிறது. ஒரு சாதாரண இரவு போல தோன்றினாலும் இது மனிதரின் மீட்சிக்கான துவக்கம். அவர் அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லி அதை உடைத்தார். இது உங்களுக்காக உடைக்கப்படும் என் உடல் என்றார். அன்பின் புதிய உடன்படிக்கை அங்கேதான் உருவானது. அண்ட சராசரங்களின் அரசனாகிருந்தும் அவர் ஒரு சேவகராய் மாறினார். சீடர்களில் பாதங்களை கழுவி, தாழ்மையே இறைவனின் ராஜ்யத்திற்கு செல்லும் வழி, மௌனமாக போதித்தார். கெத்செமனே தோட்டத்தில் மரண வேதனையோடு அவர் ஜெபித்தார். அப்பா, முடிந்தால் இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும். ஆனாலும் என் விருப்பமல்ல, உமது சித்தமே நிறைவேறட்டும். ஒரு முத்தம், ஆனால் அது துரோகத்தின் அடையாளம். யூதா அவரை காட்டிக் கொடுத்தான். அன்புக்கு பதிலாக துரோகம். அவர் எதற்கும் அஞ்சாமல் அமைதியாக இருந்தார். அவர்கள் அவரை கட்டினர். ஆனால் அவர் கட்டப்பட்டதெல்லாம் நம்மை பாவக் கட்டுகளில் இருந்து மீட்கவே. தன்னைத்தானே அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார். தன்னைத்தானே அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார். இந்த இரவு தியாகத்தின், அன்பின் மற்றும் மீட்பின் தொடக்கம். ஒரு நீண்ட அமைதிக்கு பின் அங்கே நாளை ஒரு சிலுவை காத்திருக்கிறது.